சார் அதே மாதிரி ஒரு கூட்டத்துல வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி, அத மாதிரி உங்க மைக்கு கீழே மென்ஷன் பண்ணிருந்தீங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதாவது ஒரு காலகட்டத்துல எனது தந்தை பெரியார் உப்பு சத்திர போராட்டத்துக்கு கலந்தது டைம்ல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்ற பதிலுக்கும் சிங்காவல்லி நடந்து முடிஞ்ச தேர்தல்ல வெற்றிகரமாக தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி இப்ப நான் என்ன உங்களை சொல்றது சார், நீங்க அந்த ஆமக்கறி சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா சார்? அப்புறம் இல்லையா? யார் சொன்னா அப்படி? யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யார் சொல்லிப்பா தெரியுமா? என்னோட நண்பர் ரஷ்யா புதின், அவனை நான் தான் பாலியல் ஸ்கூல் ஃப்ரெண்டு. இப்படிதான் போன வாரம் ஒரு தீவிர நாகரண்ட சந்திச்சுட்டு இருக்கும்போது தான் கரடியில் பால் போட்ட ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா என் நண்பன் ட்ரம்ப் அப்படியே பொடி நடியாக நடந்து வந்துட்டு இருந்தான். ஸோ அப்புறம் 3 வரை சந்திச்சு டீ அறிஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம கிளம்பி போனோம். திடீர்னு சர்ப்ரைஸாக பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கி வந்துட்டான். அப்புறம் என்ன, ஹெலிகாப்டர் பிடிச்சுதான் தமிழ்நாட்டு வந்து சேர்ந்தோம். நீங்க சொல்றதை கேட்கும்போது நம்பகத்தன்மையாவே இல்லையே சார். ஆடாப்பாப்பா, நான் ட்ரம்ப் புதினு எல்லாம் சேர்ந்து ஆமக்கறியை தின்னுட்டு அந்த ஹோட்டலில் தான் பக்கத்து தீவுக்கே டிராவல் பண்ணோம். என்ன பண்ணீங்க சார்? வேற என்ன, நண்பர்கள் நம்பிக்கைலாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து தேநீர் பழகிட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோட கொஞ்ச நாள் நீராடிட்டு இருந்தோம். அந்த படகை இயக்கும் போது உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்தது? ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த படகை இயக்கும் போது என்னுடைய 2 கைகளை அப்படியே ரெக்கார்டு பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் அது வந்து தண்ணியை வந்து தள்ளி விட்டு நம்ம தான் ஃப்ரெண்டில் போகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் பேச விரும்பலை. அடுத்த கேள்வி. ஆமோடு மூழ்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க போற டிராவல் பண்ணிருக்கீங்க ஆமோ ஓட்டுல. இது எப்படி உங்களால இந்த சாத்தியப்படாச்சு? அதாவது வரலாற்றில் யாரும் காண முடியாத ஒரு சாட்சியம் தான். ஏன்னா அறிவுபூர்வமாக யாரும் நிரூபிக்கல. அது நானும் ட்ரம்புக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது நாங்கள் தான். இருந்தாலும் நீங்க பயணம் பண்ண அந்த ஆமோடு இப்ப இருக்குதா சார்? அது தமிழ்நாட்டுக்கு நம்ம மியூசியத்துக்கு அதை ஒப்படைச்சிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒப்படைச்ச காரணத்தை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து நடைமுறைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை சார். அடுத்த தேர்தலுக்கான கொள்கையும் கோட்பாடும் என்ன சார் வச்சிருக்கீங்க? அது நான் வாயா சொன்னா நல்லா இருக்காது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. சார், அடுத்த தேர்தலையாவது ஆட்சியை கைப்பற்றுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? அதாவது என்னை ஒருபோதும் இந்த மக்கள் தலைவராக ஏற்க மாட்டார்கள். ஏன்னா நீ ஒரு டுபாக்கூரு. அதாவது இறுதியாக நான் சொல்வது என்னவென்றால், நீ ஒரு டுபாக்கூரு. வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.